வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் சாங் லிரிக்ஸ் போஸ்டர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்கில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவோ இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே இங்கே கீழே ரேஷியோஸ் வந்து இருக்கும், அதில் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி பார்த்து கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே லிரிக்ஸ் செட் பண்ணணும், அதனால் அந்த இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அந்த இமேஜோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும், சேம் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் அதே மாதிரி கிராப் ஐக்கானில் போயிட்டு ரேஷியோ மட்டும் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான ரேஷியோ கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ மறுபடியும் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு 2 இமேஜுமே ஸ்டேச்சுரேஷனை கம்மி பண்ணிடுங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 ஃபோட்டோவும் செட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணி அந்த 2 இமேஜுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லிரிக்ஸ் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம நேம் இருக்கும், அந்த நேமை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோவுக்கு மேலே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. அது வேணும்னா இந்த மாதிரி சைடில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்கேன், இனி 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க டெக்ஸ்ட் மேலேயோ இல்லை லிரிக்ஸ் மேலேயோ டச் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படி இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் செட் ஆகும். மறுபடியும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ இதை வந்து ஃப்ளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட சைஸு தேவையான அளவுக்கு கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஜூம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கலர்ஃபுல்லாக அதை செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கலர்ஃபுல்லாக கூட செட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம பக்காவாக இதை வந்து மேக் பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இதில் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு டூன் இமேஜ் இருக்கும், அதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டிங்காக இருக்கும், ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அலைன்மெண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே அந்த டீட்டெயில் அந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.